ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்மை குறைவு. அதை பற்றி அங்கே பார்க்க போகிறோம். என்னங்க டாக்டர், ஆண்மை குறைவு வந்து இன்றைக்கி காமனாக எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஆண்மை குறைவுனா என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா விந்தணு உற்பத்தி பற்றி நமக்கு தெரியணும். நம்ம பாடியில் இயற்கையாகவே விந்தணு உற்பத்தி இருக்கும், ஓகேவா? அதுக்கு எந்த வித டேமேஜும் இல்லாமல் நார்மலாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம வாழக்கூடிய மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல் மற்றும் உண்ணக்கூடிய உணவுகள், இந்த ரெண்டும் தான் போய் விந்தணு உற்பத்தியை குறைப்பது மட்டும் இல்லாமல் அதனுடைய மொட்டிலிட்டி, அதனுடைய நகரும் தன்மை, அதையும் வந்து குறைக்குது, ஓகேவா? அதை பற்றி நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆண்மை குறைவு எல்லாத்துக்கும் வர காரணம் மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல். மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல்னால் என்னென்னா, ஃபஸ்ட் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க? இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போகணும். இப்போ பேண்ட் ஷர்ட் போடும்போது என்னாகும் அப்படின்னா, பெல்ட்டை வந்து டைட்டாக மாற்றுவீங்க. பெல்ட்டை டைட்டாக மாட்டும் போது என்ன ஆகுனா, விந்தணுவோட மொட்டிலிட்டி வந்து குறைந்து அதனுடைய நகரும் தன்மை குறையும், ஓகேவா? அப்படி குறையும் போது அது வந்து தேவையான அளவு சக்தி வாய்ந்ததாக இருக்காது. இது ஒரு ரீசன்னா. இன்னொரு ரீசன் வந்து சாப்பாடு. இன்னைக்கு கெமிக்கல் நிறைந்த பல வகையான முக்கியமாக கொழுப்பு ஐட்டங்கள் நிறைந்த மட்டன் ஆகட்டும், அந்த மாதிரி கொழுப்பு நிறைந்த ஃபுட்டுகளை சாப்பிடும்போது, ஏன் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, அதாவது இட்லி தோசை சோறு மாதிரியான கார்போஹைட்ரேட் ஃபுட்டே ஓரளவுக்கு மேலே கொழுப்பாக மாறி என்னாகும் அப்படின்னா, அடி வயிற்றில் வந்து கொழுப்பாக மாறுவது மட்டும் இல்லாமல் அந்த விந்து பைகளை போய் அழுத்தும் போது அதனுடைய ப்ரொடக்ஷன், விந்தணு உற்பத்தி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருது. இந்த ரெண்டு தாங்க இன்றைக்கி முக்கியமான ஃபேக்டர்ஸ், ஓகேவா? அப்புறம் இது போக பல ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இந்த ரெண்டு தான் மெயின். அப்போ நம்ம இந்த ரெண்டையும் நம்ம சரி செய்துட்டாலே விந்தணு உற்பத்தி குறைவதை வந்து தடுக்கலாம். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு எதாவது போகக்கூடிய, இன்னும் நார்மலாக எங்கே போனாலும் இன்ஷர்ட் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்ஷர்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அதுதான் இன்றைக்கி ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, பெல்ட்டை வந்து லூஸாக போடுங்க. ஒன்று லூஸ்னா ரொம்ப லூஸாக போடாதீங்க. அதுக்கு வேண்டி ரொம்ப லூஸாக போட்டால் என்ன ஆகும்? சரியாக நிற்காது இல்லையா? அதனால வந்து மீடியமாக போடுங்க. ரொம்ப டைட்டாக மட்டும் போடாதீங்க. முடிந்த அளவு அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணுற தொப்புளுக்கு மேலே போடுவாங்க இல்லையா? அந்த ஸ்டைல் ரொம்ப நல்ல ஸ்டைல். ஏன்னா வயிறு அமுங்கினா பிரச்சனை இல்லை, ஆனால் வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி அமுங்கினா தான் அதனால் விந்தணு உற்பத்தி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. முடிந்தால் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அது வந்து எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக இன்ஷர்ட் பண்ணுங்கள். ஆனால் பெல்ட்டை வந்து மீடியம் லெவலில் போடுங்க, ரொம்ப டைட்டாக மாட்டாதீங்க. அப்புறம் ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நல்ல வந்து ஃபுட்டுகளை சாப்பிடுங்க. அதாவது என்னுடைய பல வீடியோவில் நல்ல நல்ல ஃபுட்டுகளை சாப்பிட்ருக்கேன். முக்கியமாக ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைந்த உணவுகளை சாப்பிட சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் ஸ்பெஷலாக ஒரு ஃபுட்டு சொல்கிறேங்க. ஸ்பெஷல் ஃபுட்னா என்னென்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைந்த ஃபுட்டுகள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமான உணவு சாப்பிட்டீங்கன்னா விந்தணு உற்பத்திக்கு அது நல்லது. ஏன்னா விந்தணு உற்பத்தி வந்து குறைவதில் கொழுப்பு தான் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அது வந்து விந்தணு கொழுப்பு அதிகமாக சேரும்போது விந்து பைகள் வந்து கம்ப்ரஷன் ஆகி அது வந்து என்னாகுது, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விந்தணு உற்பத்தி வந்து குறைஞ்சிருது, ஓகேவா? இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் நிறைந்த உணவுகளை சாப்பிடணும். என்னோட பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக விந்தணு உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் சாப்பிடலாம், பிஸ்தா சாப்பிடலாம், ஓட்ஸ் சாப்பிடலாம். ஒரு அருமையான ஃபுட்டு நான் ஒன்று சொல்கிறேங்க. ஓட்ஸ் இருக்குல்லங்க, ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓட்ஸில் வந்து பாதாம், பிஸ்தா எல்லாம் போட்டு அதை அப்படி வச்சுருங்க, ஊற வச்சுருங்க. அதில் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருங்க, ஓகேவா? ஊற வச்சுக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டரில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பாதாம் போட்டுக்கோங்க, 4 முந்திரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து என்னென்னா, கொஞ்சம் வேணால் சால்ட்டு போட்டுக்கோங்க, சுகர் வேணால் சுகர் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் கேர்டு சேர்த்துக்கோங்க. கேர்டு முக்கியமான இது. இந்த கலவையை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு 4 மணி நேரம், மேக்ஸிமம் 2லேருந்து 4 மணி நேரம் அதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை ஷேக் பண்ணி அதை கப்புன்னு அடிச்சிருங்க. இது வந்து விந்தணு உற்பத்திக்கு முக்கியமான ஒரு உணவு. ஏன்னா பாதாம், பிஸ்தா இருக்குது, ஓட்ஸ் எல்லாத்துலேயும் ஹை ப்ரோட்டீன் டயட்டு. கூடவே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா இன்னும் நல்ல பலம், ஓகேவா? இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா விந்தணு உற்பத்தி அதிகமாக இருக்கும். இது ஏற்கனவே விந்தணு உற்பத்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா அதுக்கு டேப்லெட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடவே சேர்த்து இந்த அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. அது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து விந்தணு உற்பத்தி கூடும். அதை விட முக்கியம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெல்ட்டை டைட்டாக மாட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள், ஸ்மோக்கிங் பண்ணுறது, ஓகேவா? ஒரு மெக்கானிக்கல் லைஃப் ஸ்டைல் ரொம்ப வாழ்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டு கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும். இத்தனை விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% விந்தணு உற்பத்தி கூடும், அதனுடைய மொட்டிலிட்டியும் கூடும், ஆண்மை குறைவு வரவே வராது ஃபியூச்சர்லேயும், ஓகேவா? இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ண அவர்களும் பயனடைவார்கள். ஏன்னா இன்றைக்கி ஆண்மை குறைவுங்கிறது முக்கியமான ஒரு வியாதி ஆயிடுச்சு. அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கணும். இது முக்கியமான ஒரு வீடியோவை எல்லாத்துக்கும் அமையும். எல்லோருமே ஆரோக்கியமாக வாழலாம். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஆண்மை குறைவு பற்றிய முக்கியமான வீடியோ. அவர்களும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.